நண்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்களும் முன்னேறக்கூடிய ஒரு நாட்களாக அமையுதுங்க. இந்த முன்னேறக்கூடிய நாட்களில் பல தடைகளை தாண்டி தான் நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதிகளாகவும் இருக்குது. இந்த முன்னேறக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு 7 வருட காலமாக நீங்கள் வந்து அனுபவித்த கஷ்டங்களுக்கான தீர்வாக இருக்குது. அதில் இன்னும் ஒரு 1.5 வருட காலம் இருக்குது. அந்த 1.5 வருட காலம் பாதத்தில் தான் இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. இருந்தாலும் அந்த பாதத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஸோ அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடக்கப்பட்டால், கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்தால் நன்மைகள் உண்டு. எதில் சார் நீங்கள் கவனமாக இருக்கணும்? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் போடக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கடவுள் வந்து அந்த சனிப்பெயர்ச்சி தாண்டும் போது நிறைய நன்மைகள் செய்வார். சனி கொடுப்பார், யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக உங்களுக்கு வந்து அமையுது. அதே போல் பாடத்தை அதிகமாக கற்பிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேயே இந்த 7 ஆண்டுகள் பட்ட கஷ்டம் மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய லெசன்ஸை வந்து நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து தேடவே முடியாது. அவ்வளோ ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும், அவ்வளோ நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும், அவ்வளோ பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களோட பேர் வந்து நீங்கள் அதிகமாக அதுக்கு எடுத்திருப்பீங்க. என்னடா அவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து சொல்லியிருப்பீங்க. ஊர் மக்களால் உங்களோட வாயில் வந்து அப்படி வந்து உங்களோட பேர் வந்து அப்படி வந்து உச்சரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு பிறகு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே வந்து சிக்கல் அனுபவிச்சு தான் வந்திருப்பீங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில சிக்கல் அனுபவிச்சு தான் வந்திருப்பீங்க. இது எல்லாம் தாண்டி நீங்கள் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மைகள் நிறைய உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 50 வயசு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கை கால் எல்லாம் அப்படியே சும்மா நகையை மாட்டிட்டு சுற்றி இருந்திருப்பீங்க. பணம் பயங்கரமாக வச்சுருந்துருப்பீங்க. உங்களோட பேர் மரியாதை எல்லாம் இருக்கும். நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு மரியாதை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களை வந்து ஒரு மாதிரி டீக்ரேடாக நடத்துகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ரோட்டில் போனால் அவன் உங்களை பார்க்குற விதத்தில், ஓ இவன் என்ன இப்படி பார்க்குறான், நம்மளை எப்படி பார்த்துட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்து தோட ஆரம்பிச்சிருக்கும். அதற்கான காரணம் இந்த தசாபுத்தி. இந்த தசாபுத்தி வந்து உங்களை டீக்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருந்திருக்கும். பாடத்தை கற்பிக்கும். நீ இவ்வளோ தாண்டா, உங்களோட தலைக்கணம் முன்னாடி இருந்த தலைக்கணத்தை எல்லாத்தையும் 0 ஆக்கிருக்கும். நீ இவ்வளோ தாண்டா, உன்னை வந்து இவ்வளோ தாண்டா எதிர்பார்க்குறாங்க, நீ ரொம்ப பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்த, நீ வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த 7 வருட காலம். இந்த 7 வருட காலத்திலே ஒரு சிலருக்கு நன்மைகள் நடந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பலமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான ராசிகளில் சனி வந்து ரொம்பவே அதிகமாகவும் வந்து துன்புறுத்தியிருக்க மாட்டார். துன்புறுத்தியிருப்பார் அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி பகவான் பாடம் கற்பிச்சிருப்பார். நீ எதெல்லாம் வந்து பெரிய ஆள் நினச்ச, அதெல்லாம் வந்து நீ 0 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். நீ யாரெல்லாம் வந்து உன்னை வணங்குறான்னு நினச்ச, அவன்லாம் உன்னை இப்போ எப்படி பார்க்குறான் பார். அப்போ அவன் வந்து பார்த்த பார்வை நடிப்பு, உன் மேலே வச்சுருந்த மரியாதை நடிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் நடந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, யார் எப்படி பார்த்தா. இருக்கும் போது வந்தவன் இப்போ இல்லாத போது எப்படி வந்திருக்கான். உங்கள்கிட்ட பணம் இருக்கும் போது வந்தவன் இப்போ பணம் இல்லாத போது எப்படி வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக உங்களை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். இப்போ நீங்கள் வந்து 100%ல் 80% டியூன் ஆகிட்டீங்க. 80% இல்லை 90% டியூன் ஆகிட்டீங்க. இன்னொரு 10%, அந்த 10%ம் தொழில் செய்யக்கூடிய, திருமணம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா, கடவுள் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து சில நன்மைகளை கொடுக்குறாருங்க. ஒரு 10% மட்டும், இன்னும் ஒரு 1.5 வருடம் மட்டும் அப்படி தாண்டிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். கஷ்டங்களை தாண்டிட்டீங்க அப்படின்னாவே நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகள் எதை பேஸ் பண்ணி இருக்குது? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த 1.5 வருட காலமே வந்து உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு தான் வந்து குழந்தை பேர் வந்து கும்பராசி கிடைக்குது. ஏன்னா பூர்வீகம் வந்து எங்களுக்கு அவ்வளோ செட் ஆகிறதில்ல, ஓரளவுக்கு தான் செட் ஆகுது. அப்படி செட் ஆகுது அப்படின்னாலுமே உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். உங்களுடைய முன்னோர்களினுடைய பிரச்சனை எல்லாத்தையும் செக் பண்ணி, உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் வேறு ஏதாவது இருக்கா, உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே நடக்குங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து சனி பயிற்சிங்கிறதுனால நீங்கள் வந்து பணப்புழக்கத்தை அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. மற்றபடி வேறு பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டுக்கட்டாக வந்து நீங்கள் வந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உங்களோட லைஃப்பில். ஒன்றே ஒரு கேஷியராக இருப்பீங்க, இல்லைனா பணத்தை எண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் கையில் பணம் போடலாம், அது உங்களோட பணமாங்கிறது தான் டவுட். ஸோ அப்படி இருக்கிற கும்பராசிக்காரர்கள் பணத்தை எண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த பணம் நம்மளுதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மாற்றணும்.
அது எப்படி ராசியின் பால் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிட்டு தசாபுத்தி எப்படி அமையுதுன்னு பார்த்துட்டு நாம் முன்னேறும் போது கையில் பணம் வர இருக்குது, அந்த பணம் வந்து நம்மளுதாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும், அதற்கான விதிமுறைகளை நீங்கள் வந்து பார்க்கணும். எப்படி நாம் பண்ணால் நம்ம கைக்கு வந்து நம்மளோட பணமாகவே இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கணும். தசாபுத்திகள் அமையணும், அதுக்கு வந்து காலங்களும் கட்டங்களும் கிரகங்களும் பொருந்தணும். அதை வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அது கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த 2 விஷயத்தில் வந்து கும்பராசி வச்சு செய்யும். இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் வச்சு செஞ்சிட்ருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஜாதகத்தில் பாருங்கள், அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு உங்களுடைய எதிர்பாலினத்தவர் திருமணமோ காதலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எங்களோட எதிர்பாலினத்தோட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. 2 பேரோட ஜாதகத்தை வச்சு இந்த ராசிக்கு இது பொருந்தது, இல்லை சார் இது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், வசியம் சம்மந்தப்பட்ட பொருத்தம் இல்லை அப்படின்னா அதற்கான விதிமுறைகளை நீங்கள் செய்யணும். ஸோ கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், உங்களோட லோக்கலில் கூட நீங்கள் அந்த ஜோதிடத்தை கொடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பரில் வந்து தெளிவாக இருக்கும். ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா இந்த வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்தால் வசிய பொருத்தம் கிடைக்கும், கிரகத்தின் அமைப்பு எப்படி இருந்தால் இந்த வசிய பொருத்தம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத அக்யூட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போயிட்டுருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து திருமணம் கைக்கூடி வந்துடுது. திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகும், காதலுக்காக போராடுறவங்களுக்கு அது செட் ஆகும், திருமணம் நடந்து ஓரளவுக்கு செட் ஆகாமல் லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது செட் ஆகும். சார் இது வந்து நான் பெருசாக நம்புறதில்லை சார் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து உங்களுடைய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை, நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க. உங்களுடைய காதலனோ காதலியோ திருமணமான கணவன் மனைவியோ திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி தெரியுமா என்னன்னு தெரில, 4 பேரும் அங்கேயே இருப்பாங்க. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 தெய்வங்களும் அங்கேயே இருப்பாங்க. சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க. மேலே உச்சி பிள்ளையார் இருப்பார், அது கீழே வந்து செங்குட்டு வேலவன் அப்படின்னு முருகர் இருப்பார். ஸோ இந்த 4 பேரும் ஒரே மலையில் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஸ்தலம், வெள்ளை நவபாசனத்தால் ஆன சிலைகள் இருக்கக்கூடிய ஸ்தலம். சாமியோட மூஞ்சி வந்து அது தெரியாது, அப்படியே மூஞ்சி வந்து சாஃப்டாக ஒரே இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். கால் கை எல்லாமே அப்படியே இதில் வெள்ளை நவபாசனத்தை செஞ்சுருப்பாங்க. அபிஷேகம் கிடையாது அந்த கோயிலில் சாமிக்கு. காலை வந்து அபிஷேகம் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது காட்டுவாங்க, ஒரு காலில் கொலுசு போட்டிருக்கும், ஒரு காலில் கொலுசு போட்டிருக்காது. அதாவது ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் பூஜை பண்ணும்போது அதை காட்டுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரபலமான கோவில். அதை நீங்கள் மலை வழியாக ஏறி நடந்து போயிட்டு வாங்க, மேலே பஸ்ஸே போவோம், நடந்து போயிட்டு வாங்க. நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா 60 அடி நாகத்தை பார்க்க முடியும். நாகம் 60 அடியில் சிலையாக செஞ்சுருப்பாங்க, அப்படியே பழைய கொடைஞ்சி. அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்தலம், பிரம்மாண்டமான கோவில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ திருமணம் ஆகி செட் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயங்களோ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி சரி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருவண்ணாமலையும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சரியாகுது. சரி, இது எல்லாமே நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதில் எந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகுது எப்படி தெரிஞ்சுது, அதுக்கு தான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. அதை பேசும்போது தயவுசெய்து இந்த 4 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களுடைய பெயர், இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை சார் அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அனுப்புனீங்க, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனீங்க அப்படின்னா போதுமானது. வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்த்து கம்ப்ளீட்டாக சொல்லிடுவார். நீங்கள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேளுங்க, அதை வச்சே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லாக் ஆயிடுவீங்க. உங்களுடைய அக்குவேர் ஆணிவேராக A to Z உங்களோட ஹிஸ்ட்ரியே சொல்லிடுவாங்க. அது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஈஸியாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமீபத்தில் ஒரு குழந்தை பெறுகிறதுக்காக ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாதகம் பார்த்தாங்க, டேட்டு கேட்கணும் அப்படிங்கிறதா ஜாதகம் பார்த்துருக்காங்க. இவர் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டை குறித்து கொடுத்துருக்காரு. இது எப்படி நீங்கள் ஆப்ரேஷன் சொல்கிறீங்க அப்படின்னு அவரே கேட்டிருக்காரு. இல்லைங்க ஆப்ரேஷன் தான் டாக்டரே சொல்லிட்டாங்க, அது ப்ரெக்னென்ட் ஆன போதே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு டேட்டை குறித்து கொடுத்துட்டாரு. இல்லைங்க ஒரு வாரம் கழித்து தான் டேட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இல்லை இந்த டேட்டை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அவர் அதே மாதிரியே அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வலி வந்திருக்கு, நார்மல் டெலிவரி ஆகிருக்கு. அவர் அதனால தான் எப்படி நீங்கள் ஆப்ரேஷன் சொன்னீங்க அப்படின்னா அப்பயே கேட்டிருக்காரு. அவர் கரெக்டாக அந்த சொன்ன தேதியிலேயே நார்மல் டெலிவரி ஆகிருக்கு. இதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய அதிசயம். ஒரு குழந்தை ஜனனமாவதற்கு எந்த காலகட்டம் பொருந்தும், அது எப்பொழுது பிறக்கும், இருவர் ஜாதகத்தை வைத்து எப்பொழுது பிறக்கும் அப்படிங்கிறது கூட அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருக்க போகிறான் என்பதை அக்குவேராணி வரை தெளிவாக சொல்லிடுவார்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்பர் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி 3 வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட நேம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா போதுமானது. வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், ஃபோன் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேறு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ப்ரமோஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் எனக்கு இருக்குது. இது நான் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடம் பார்த்துருக்கேன். நிறைய விவிஐபிஸும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி.